வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைக்கினில் ஒரு கம்ப்ளைண்ட் தான். இப்போ வந்து நிறைய டைக்கின் போர்டில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெமிலியரான கம்ப்ளைண்ட்டு தான். நிறைய டைக்கின் போர்ட்ஸில் வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போ அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இன்டோர் போர்டு, அவுட்டோர் போர்டு, டைக்கினோட லேட்டஸ்ட் மாடலே எல்லாமே அசம்பிள் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோட்ரு. ஆக்சுவலாக இன்டோரில் வந்து டிசி மோட்ரு இல்லாமல் நார்மல் ஏசி மோட்டர் போட்டிருக்காங்க. இதுலேயே டிசி மோட்ரு மாடலும் வந்து இதே ப்ராப்ளம் வருது. இது பார்த்திங்கன்னா அவுட்டோர் வந்து நார்மல் மோட்ரு தான் இருக்கும். இந்த மாடலில், பர்டிகுலர் மாடலில் நார்மல் மோட்ரு தான் இருக்கும். அந்த மாடலில் தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் மோட்ரு. பாருங்கள், அவுட்டோர் மோட்ரு ஃபஸ்ட்டு ஆன் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் நல்லா ஓடும், ஸ்டார்ட் ஆகி. கம்ப்ரஸர் ஓரளவு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி ஓட 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 பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஃபேன் மோட்டர் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. அவுட்டோரோட ஃபேன் மோட்டரோட பவரே, இன்புட் பவரே டோட்டலாக கட் ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக வந்து போர்டில் வந்து எர்றது. இது எதனால் வருது என்னன்னு தெரில. ஆனால் வந்து எல்லாமே சென்சார்லாம் நல்லாயிருக்கும், அவுட்டோரில் எல்லா சென்சாரும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் மட்டும் ஆஃப் ஆகிடும். இங்கே பாருங்கள், அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் கம்ப்ரஸர் கண்டினியூவாக ரன் ஆகும். இது என்ன ஆகும்னா, சிஸ்டத்தில் போட்டு ஓட்டும் போது என்ன ஆகும்னா, ஓவர் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஓவர் ஹெட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் சென்சார் எரர்னு சொல்லிட்டு எரர் ஆகிடும். எரர் ஆகி அவுட்டோர் ஆஃப் ஆகிடும். 10 நிமிஷம் ஓடும், 5 நிமிஷம் ஓடும், ஆஃப் ஆகிடும். அப்புறம் 5 நிமிஷம் ஓடும், ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஓடும். திருப்பி ஸ்டார்ட் ஆகாது, அவுட்டோர் ஓடாது. ஏன்னா அவுட்டோர் ஃபேன் மோட்டர் வந்து கண்டினியூவாக ரன் ஆனால் தான் உங்களுக்கு ஹீட்டு டிசிபேட் ஆகும். டிசிபேட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு ரன் ஆகும். அது முடியாததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் போயிட்டு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஆன் ஆகாது. பார்த்தீங்கன்னா இன்டோர்லாம் நல்லா ஓடும், எவ்வளோ நேரம் ஓடினாலும். அதே மாதிரி திருப்பி அதை ஆஃப் பண்ணிங்க, ரிமோட்டில் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும், அவுட்டோர் மோட்ரு ஓடும். கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும்போது கரெக்டாக அவுட்டோர் மோட்ரு ஓடும். ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு டோட்டலாக ஆஃப் ஆகிடும். இது வந்து ரெகுலராக இதே மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டோட மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்தே ப்ராப்ளம். இது ப்ரோக்ராம்லேயே வந்து எரர் ஆகிடுது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்று வழி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி, போர்டை டோட்டலாக கொஞ்சம் ஆல்ட்ரேஷன், இது வந்து போர்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தான் பண்ண முடியும் ஒர்க் ஷாப்பில், சர்வீஸ் சென்டரில். போர்டில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வந்து ஃபேன் மோட்டரை நம்ம ரன் பண்ண வைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இன்டோர் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கம்ப்ரஸர் ஆன் ஆகும். பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைக்கினில் இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு, அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இது வந்து சரி பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து போர்டு தான் மாற்றணும். கம்பெனியில் கேட்டால் கூட இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து போர்டு தான் மாற்றணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யாருமே ரெடி பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதில்ல. இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சி அது மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா ஓடுது ஃபேன் மோட்டர். இங்கே பாருங்கள், ஃபேன் மோட்டர் கண்டினியூவாக ஓடுது பாருங்கள். ஆனால் ஃபேன் மோட்டர் வந்து டேரெக்டும் பண்ணலை நம்ம. ஃபேன் மோட்டரை டைரக்ட் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அவுட்டோர் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஓடாது. கரெக்டாக கம்ப்ரஸர் ஆன் ஆகும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓடும். கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி கொஞ்சம் நேரத்துக்குலாம் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஆஸ் யூஸ்வல் எப்படி இருந்ததோ, என்ன கண்டிஷன் இருந்ததோ அதே கண்டிஷனில் தான் ஒர்க் ஆகும். அதனால் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையுமே எதுவுமே வராது. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் அடிக்கடி போவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.